கொசு குமுறு டப்பர குமுறு டப்பர குமுறு டப்பர குமுறு டப்பர் குமுறு 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 குமாரா. என்ன கொசு ஒரே குஷியா இருக்கீங்க, ஆட்டம் பாட்டம் எல்லாம் பலமா இருக்கு. கொசு ஆமாம், நான் மனிதர்கள் ரத்தத்தை குடிச்சு குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி, நாம் இருவரும் இங்கே இருக்கிறோம், எங்கே நம் மூட்டை பூச்சியை காணோம். அதோ அங்க ஆடி அசைஞ்சு வருகுது பார். நடையா இது நடையா, ஒரு மூட்டை அசைஞ்சி வருகுது. உடையா அது உடையா, அது இல்லாதது போல் தெரியுது. மூட்டை பூச்சி போதும் போதும் நிப்பாட்டு, என்னை தான் கேலி செய்தீர்களா? நான் சுத்தமில்லாத இடத்தில் இருந்து விட்டு மனிதர்கள் ரத்தத்தை மட்டும்தான் உருகின்றேன். ஆனால் நீங்கள் இருவரும், நான் அழுகின காய்கறிகளையும் மலத்தையும் உண்டுவிட்டு மக்களுக்கு நோயை கொடுக்கிறேன். கல்யாண சமையல் சாதம், அழுகின காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். கொசு நான் மட்டும் என்ன சும்மாவா? டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற நோய்களை பரப்புகிறேன். முட்டைப்பூச்சி பரப்பாதே, நோயைத்தான் இப்போது மாற்றங்கள் நடக்கிறது. நோயைத்தான் ஒழிக்கிறது, கொசுவைத்தான் அழிக்கிறது. தெரியுமா? உனக்கும் தான், உனக்கும் தான். பரப்பாதே, நோயை பரப்பாதே. சரி சரி, ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறதே. மேலம் தட்டுவர். டம் 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 டம். இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்றால் சுற்றுச்சூழல் அழிய போது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, கொசு மருந்த அடிச்சு விட்ட நாங்க எல்லாம் காலி, நாங்க எல்லாம் காலி. டெங்கு காய்ச்சல் நான் பரப்பியது, மலேரியாவே தம்பி பரப்பியது. சிக்கன் குனியா வந்தாலே நடக்க முடியாது, நாங்கடிச்சா உன்னால தாங்க முடியாது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சரி சரி, அதோ அங்க சேறு வலிஞ்சுக்கிட்டு வருது பார். மூட்டை பூச்சி தாறுமாறா தத்தளி பூச்சோ, இங்க வந்து பாருங்கோ. தாறுமாறா தத்தளி பூச்சோங்கோ, இங்க வந்து பாருங்கோ. சரி சரி, மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்குது. வரம்போ வரம்போ, கொசு மருந்து அடிக்கிற வண்டி வருது. வரம்போ வரம்போ, கொசு மருந்து அடிக்கிற வண்டி வருது. வாங்கடா வந்தன பண்ணுங்கடா, வண்டி இந்த வண்டியை தண்ணுங்கடா. நான் மருந்தடிச்சா எல்லாம் கொசு அழிந்து விடும். ரோட்டில் எல்லாம் ரொம்ப குப்பை இருக்குதடா, அது மேலெல்லாம் ரொம்ப கொசு இருக்குதடா. வரம்போ மூட்டை பூச்சி, இந்த கொசு மருந்துக்காரங்களே ஏன்டா எங்கள் இனத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? ஒரு நாள் இல்லைன்னா இந்த கொசு மருந்தாலே அவங்க வாயிலே அடிச்சு விட்டு. சரி சரி, மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்குது. இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்றால் சுற்றுச்சூழல் அழிய போது, அதனால் மக்கும் குப்பை மக்காத குப்பை இருவரையும் பிரித்து போட வேண்டும், பிரித்து போட வேண்டும். மக்களே நீங்களே கேட்டீங்க, சுற்றுச்சூழல் அழிய போகுது, அது யாரால? நம்மளால தான். அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே கேளுங்க. இந்தியன் உரையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இங்கு கூடி வந்துள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, என் தோழர்களே, தொழில்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்றும் உங்கள் முன் பேசுவது ஒரு விடயம், நம்மை பாதுகாக்க நம் சூழலை பாதுகாக்க வேண்டியதை வலியுறுத்தவே வந்துள்ளேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமக்காக நம்மை பாதுகாக்கும் சூழலை அனைவரும் ஒன்று சேர்ந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதே ஆகும். அதாவது பஞ்சபூதம் என சொல்லப்படும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என 5 பூதங்களையும்
மாசு அடையாமல் சேதம் அடையாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதே ஆகும். அதாவது ஒரு மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு ஆணிவராக என்பதை சுற்றுச்சூழல். அதாவது அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், குளங்கள் போன்றவற்றை இயற்கை வளங்கள் ஆகும். அதாவது கடவுள் தந்த பரிசுகளாகவும் பாதுகாப்பது நம் கடமையில் ஒன்றாகும். சரி சரி அதை விடுங்க, இதுதான் முக்கியமான விஷயம். நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கும்போது ரோடெல்லாம் குப்பையாக இருந்துச்சு. மூட்டை பூச்சி, குப்பையை போடாதீங்க, நீங்கள் குப்பையை போடாதீங்க, குப்பையை போடாதீங்க, நீங்கள் குப்பையை போடாதீங்க, ரோட்டில் போடாதீங்க, நீங்கள் ரோட்டில் போடாதீங்க, ரோட்டில் போடாதீங்க, நீங்கள் ரோட்டில் போடாதீங்க, ரோட்டில் போட்டால் சுத்தம் செய்யணும்னு நாங்களும் சொல்லுறேங்க, ரோட்டில் போட்டால் சுத்தம் செய்யணும்னு நாங்களும் சொல்லுறேங்க. மக்கும் குப்பை மகாத குப்பை இருவரையும் பிரித்து போடுங்கள், மக்கும் குப்பை மகாத குப்பை இருவரையும் பிரித்து போடுங்கள். இங்கிலீஷில் சொன்னால் ரீயூஸ் ரிடியூஸ் ரீசைக்கிள், இங்கிலீஷில் சொன்னால் ஆங்கிலத்தில் சொன்னால் ரீயூஸ் ரிடியூஸ் ரீசைக்கிள்.